12ஆம் வகுப்பு வேதியியல் விடைத்தாள் திருத்தும் பணி தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த 14ஆம் தேதி வேதியியல் தேர்வும் 18ஆம் தேதி கணித தேர்வும் நடைபெற்றது. இரு தேர்வுகளிலும் மிக கடினமான கேள்விகள் கேட்கப்பட்டதாக மாணவர்கள் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டன. குறிப்பாக வேதியியல் தேர்வு கேள்விகள் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தின. இதனால் இரு தேர்வுகளிலும் கடினமான கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தினர். திமுக தலைவர் கருணாநிதி மீண்டும் மறு தேர்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். எனினும் இரு தேர்வுகளையும் மீண்டும் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று தேர்வுத்துறை வட்டாரம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் வேதியியல் தேர்வில் 1 மதிப்பெண் கேள்வி ஒன்றுக்கும் 5 மதிப்பெண் கேள்வி ஒன்றுக்கும் மதிப்பெண் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து ஓரிரு நாளில் முடிவு எடுத்து அறிவிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் நாளை துவங்க வேண்டிய வேதியியல் விடைத்தாள் திருத்தும் பணி தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். கணக்கு பதிவுகளுக்கான விடைத்தாள் திருத்தும் பணியானது நாளை முதல் தொடங்க உள்ளது. கெமிஸ்ட்ரி பாடத்துக்கான விடைத்தாள் திருத்தும் பணியும் நாளை முதல் தொடங்கும் என எதிர்பார்த்து நாங்கள் ஆலோசிக்கின்றோம். ஆனால் தற்போது எழுந்துள்ள சர்ச்சை என்னென்றால் கெமிஸ்ட்ரி பாடத்துக்கான விடைத்தாள் திருத்தும் பணியானது தள்ளி போகின்றது என்கின்ற தகவல் வருகின்றது. இது எங்களுடைய ஆசிரியர் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் கடினமான கேள்விகள் கேட்கப்பட்டதனாலே ஏதாவது கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். அதை அளிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.